அன்புகள் வணக்கம் வருகிறது அவை இவர்களே அமர் குரல் கேட்க போகிறது. அன்புகள் வணக்கம் வருகிறது அவை இவர்களே அமர் குரல் கேட்க போகிறது. காலைகளை ஏறு முட்டை காணோட மண்ணு கட்டி சோறுபட போல வரைக்க வணக்க. காலைகளை ஏறு முட்டை காணோட மண்ணு கட்டி சோறுபட போல வரைக்க வணக்க. கரிகளோட உணவு தாரமராசைக்கு கட்டு மாலுமச்சமாக வைக்க வணக்க. கரிகளோட உணவு தாரமராசைக்கு கட்டு மாலுமச்சமாக வைக்க வணக்க. ஓடு வணக்க 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 அனுபவத்தை சொல்லுங்க வணக்க. அத்தகூலி ஆளுகள்லாம் அரசாங்க வேலைக்கு ஒத்துமான புத்திரக்கு வணக்கம். அத்தகூலி ஆளுகள்லாம் அரசாங்க வேலைக்கு ஒத்துமான புத்திரக்கு வணக்கம். மறுபாட்டு மணியெழுத்து வேலை கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம். மறுபாட்டு மணியெழுத்து வேலை கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம். பாடு வணக்கம் 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 ஒரு அனுபவத்தை சொல்லுங்க வணக்கம். வணக்கம் 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 சொல்வது வணக்கம். பத்தாத கூலிகளை சாவோடு சார கட்டும் முத்தலாறு மேத்திரிக்கு வணக்கம். பத்தாத கூலிகளை சாவோடு சார கட்டும் முத்தலாறு மேத்திரிக்கு வணக்கம். பத்தாது வேலைகளை முத்தால செஞ்சுக்கிற சித்தாது வண்டுகளுக்கு வணக்கம். பத்தாது வேலைகளை முத்தால செஞ்சுக்கிற சித்தாது வண்டுகளுக்கு வணக்கம். வாடு வணக்கம் 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 ஒரு நாலு மட்டும் சொல்லுங்க வணக்கம். வணக்கம் 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 ஒரு நாலு மட்டும் சொல்லுங்க வணக்கம். அந்த தீர்மானம் அப்படி வச்சாதாப்பா தின்ன சோறை செமிக்குது. ஆமா பூரா பூரா இளந்தாரி பயல்களா இருக்கீங்களப்பா. பூரா சின்ன ஆளுங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அன்பு சார்ந்த வந்தவர்களுக்கு பூரா முதல்ல நன்றியை சொல்லிடுவோம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, நாடக கலா ரஷ்ய பெருமக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களே, காலையில் கடை சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என்ற இந்தியாவை வருங்கால வல்லரசு நாடாகக்கூடிய இளைஞர்களே, தலைவர்களே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரியவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அற்றவங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், விருந்து இல்லாத வீடு, செல்வம் இல்லாத வாழ்க்கை, குணம் இல்லாத மனைவி, இவைகள் அனைத்தும் பயனற்றது. யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும்? ஒரு நண்பனை அவன் இல்லாத நேரத்தில் புகழ வேண்டும். ஒரு ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும். மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும். மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும். யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும் என்று தமிழ் அற்புதமான முறையில் சொல்லுகிறது. 4 கோடிகள் சம்பாதிக்க வேண்டும், பணம் அல்ல. மதியாதார் தலைவாசல் மிதியாமல் இருத்தல் 1 கோடி, அன்புடன் உணவு உபசரிக்காத வீட்டில் உண்ணாமல் இருத்தல் 1 கோடி, பெற்றோர்கள் சொந்தங்களோடு இணங்கி வாழ்ந்தல் இருத்தல் 1 கோடி, வாக்கு தவறாமை 1 கோடி. 4 கோடிகள் சம்பாதிக்க வேண்டும். யாரை எங்கு எப்பொழுது அறிந்து கொள்ளலாம்? ஒரு ஏணியில் ஏறும் பொழுது ஒரு நண்பனை அறிந்து கொள். அந்த ஏணியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு மனைவியை அறிந்து கொள். ஒரு குதிரையை வாங்கும் பொழுது ஒரு இளைஞனோடு கண்ணோடு வாங்கு. ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது ஒரு கிழவனோடு பார்வையோடு தேர்வு செய். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணும்னு பாரதியார் சொன்னார். ஆமா, அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 14 மொழி தெரியும். பாரதிக்கு எல்லா மொழியும் கற்று அறிந்து இருக்கிற மொழியிலேயே மிகச் சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான் சொன்னார். ஆமா, நாமெல்லாம் தமிழர்களா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அதுலேயும் தமிழ் மொழி பேசுகிறோம் பாருங்க, அதில் ரொம்ப நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிங்கனால அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குகிறோம். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏத்தா இந்த பெண்கள் ஊரா அந்த இப்படி வராமல் பூரா அந்த புங்க மரத்தை சுற்றியே உட்காந்துருக்கீங்களே, புங்கமரம் சாஞ்சிரும்னாத்தா. சரி உட்காருங்க. ஆமாம், வெயிலுக்கு வேணால் மரத்தில் உட்காரலாம், ஆனால் இருட்டில் போய் மரத்தில் உட்காரிய பாருங்க. ஏதாவது அரிப்பூச்சி இருந்து மேலே விழுந்துச்சுன்னா பள்ளி கிள்ளி மூத்திரம் மேய்ஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அந்த ஞாபகம் உங்களுக்கு 100 நாள் வேலைக்கு போய் ஒவ்வொரு குழியை வெட்டுறோமோ இல்லையோ மரத்தை பூரா எந்தெந்த தூர் மரத்தை பூரா சுத்தப்படுத்தி என்னளுக்கு உட்காந்துக்கிறோமோ அதே மாதிரி மரத்தில் உட்காந்துருக்கீங்க. சரி இருக்கட்டும், எங்கே உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க ஒரு மங்களகரமாக. ஆம்பளையில் கண்டாலும் கூட நான் செத்தாலும் பயப்பட மாட்டேன். இந்த பெண்களை கண்டவே எனக்கு அடிவேரே கலைக்கும். ஏன்டா தம்பி? பப்புன் டான்ஸ் மட்டும் முடிஞ்சவொன்னே ஒரு அக்கா மட்டும் அடி நாளைக்கு கம்மா விட்டு இருக்கு, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை வர வந்துருச்சு பயலுக்கு போகிறேன். ஆமாம், படிக்கணும், நான் அடி போவேன் அப்படின்னு ஒரு அக்கா மட்டும் இருக்கிற பாய் போர்வை ஏதாவது சுருட்டிக்கிட்டு பரப்பிட்டுன்னு வச்சுக்க, பக்கத்தில் உள்ள அக்காவும் அது ஒன்றை பிடிச்சி அப்படியே பரப்பிட்டு போயிடும். ஆமாம், அதனால் என்னை வளர்த்து ஆத்தாக்கலை உங்கள் காலில் விழுந்து கூட கும்புறேன்.
பப்புன் டான்ஸ் முடிச்சோன்னு அங்கே போயிடும் தம்பி, நீ என்னதான் கொட்டதெல்லாம் கத்தினாலும் நாங்கள் இருக்க மாட்டோம் தம்பி அப்படின்னு நினைக்கிற கூட தயவுசெய்து நீங்கள் எப்படியே எந்திரிச்சு போயிருங்க. ஆமாம், நாங்கள் எப்படியாவது இந்த கோயிலை பார்த்துக்கிட்டாவது நாடகத்தை முடிச்சு போகிறோம். அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மொத்தம் வைராக்கியத்தில் மொத்தம் 2 வைராக்கியம் இருக்கு. ஒன்று சுடுகாட்டு வைராக்கியம், இன்னொன்று பிரசவ வைராக்கியம். பிரசவ வைராக்கியம் பூரா அந்த பெண்களுக்கு தெரியும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்து அந்த பெண்ணு நிறமாத கர்ப்பிணி ஆன உடனே அந்த குழந்தை பார்க்குற சமயத்தில் அந்த பெண்ணு துடிப்பா, ஒரு வேதனை தாங்க முடியாது. அப்போதைக்கு அந்த பெண்ணு நினைப்பா, இதுக்கு காரணமே நம்ம புருஷன் தான், அவன் மட்டும் இப்போ சிக்கனே அவனுக்கு முழக்கம் அது பிஞ்சு பெரும்புச்சு அப்படின்னு நினைப்பா. இருந்தாலும் புருஷனை வெளியில சொல்ல முடியாது. இதே அந்த பெண்ணு ஒரு குழந்தைய பெத்து இந்த பூமியில ஒரு பூ பந்து மாதிரி விழுந்த உடனே, அடையப்பா புருஷன் பொண்டாட்டி ஒரு ஊமை பாச பேசிக்கிறாங்க பாரு, அடையப்பா இவங்க போய் அவங்கள்ட்ட ஒரு ஏக்கமா பேச, அவங்க வந்து இவங்கள்ட்ட பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ஏக்கமா பேச, அடுத்த ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு அங்கனையே சோவியை உருட்டி போட்டு சோசியக்காரனை முத்து போட்டு பார்க்க கூப்பிட, இந்த பிரசவ வைராக்கியம் குழந்தை பெத்ததோட முடிஞ்சிடும். சுடுகாட்டு வைராக்கியம் கேள்விப்பட்டிருப்பியே, எவனாவது ஒருத்தன் செத்து போயிருவான், செத்து பண்ணோன்னா எல்லாருமே சுடுகாட்டு போயிருவான் அடக்கம் பண்ண. அப்பத்தான் 2 பேர் பேசுவேன், இந்த உலகத்திலேயே நம்ம ஆளுக்கு பூரா யானை எங்கே பறக்குதுன்னு கேட்டீங்கன்னா சுடுகாட்டில் தான் பறக்கும். அது தொட்டிக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் சுடுகாட்டுக்கு போனோம்னா தன்னை மீறி மாறிக்கிறான் பார்த்துக்க. என்னடா மாப்பிள்ள வாழ்க்கை, நேற்று இருந்தேன் இன்னைக்கு செத்து போயிட்டேன், என்னத்தை கொண்டு போகிறான், ஒரு மயிரும் இல்லடா, சரி இந்த 2 வயக்காடு என்ன வலிக்கு வைக்கிறாங்க நான் கேட்டு சொல்லி வாங்குவோம் அப்படின்னு. இது சுடுகாட்டு வைராக்கியம். அது பிரசவ வைராக்கியம். நாடகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வைராக்கியம் வேணும்னு சொல்லிக்கொண்டு நாடகத்தை இனிதை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். விளம்பரம் இல்லாத பொருள் இந்த தமிழ்நாட்டில் செல்லுபடியாக இல்லை. எல்லாத்துக்குமே விளம்பரம் தான். நீங்க நினைக்கிறீங்க 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கட்டும், இங்க இருந்து நம்ம கமுதி வரையும் வெறும் கட் அவுட்டா வைங்க, அதைத்தான் நம்மளால கூட ஆகோ ஓகம்பாக எல்லாத்துக்கும் விளம்பரம். விளம்பரத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மானிட பிறவிகள் பூரா மூழ்கி போய் கிடக்குறீங்க. சேலைக்கு விளம்பரம் படுத்துவாங்க. இப்போ தீபாவளி வரப்போகுது, பொங்கலுக்கு தீபாவளிக்கு சேலைக்கு விளம்பரம் படுத்துவேன். ஒரு சேலை வாங்கினா 3 சேலை பிரின்பேன். அதுலேயும் பொம்பளை ஆளுக்கு பூரா புருஷனை போட்டு சித்திரப்படுத்தி, எங்க சேலை கொடுக்குறாங்களாம், சேலை கொடுக்குறாங்களாம், சேலை கொடுக்குறாங்களாம். அவர் சொல்லுவார், போடி லூசு முண்டை பூரா பீத்த சேலையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சேலை கொடுக்குறாங்க, மயிரை புடுங்க போடி அப்படின்னாலும் இந்த பெண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. பீரோல் நிறைய 100 புடவை கூட இருக்கும். 100 புடவை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திருவிழா, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துக்கு 2 புது புடவை எடுத்தாதான் அவளுக்கு ஆத்ம திருப்தியே அடங்கும். அதையும் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு புது புடவை கட்டிக்கிட்டு அந்த கல்யாண கூட்டத்துக்கு போனான்னு வச்சுக்க, அந்த கல்யாண கூட்டத்தில் 4 பொம்பளை ஆளு பார்த்து கேட்கணும், ஏண்டி சேலை நல்லா இருக்காடி, எங்கிட்ட எடுத்த அப்படின்னு கேட்கணும். அன்னைக்கு மட்டும் கேட்கல, அந்த பொம்பளை மருந்து குடிச்சு செத்தே வருவா செத்து. ஆமா, நகைக்கு விளம்பரம் படுத்துறாங்க. ஆடி 18 அம்பருக்கு இப்பதான் போச்சு. ஆமா, அச்சயதிக்கெல்லாம் நம்மளை நகை வாங்க சொல்லுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நகை வாங்குங்க, ஆடி 18 அச்சயதிக்கு வாங்குங்க, உங்க குடும்பத்துல நகையா சேரும் அப்படின்பாங்க. பூராமே பொய், நம்பாதியே. அச்சயதிக்கும் ஆடி 18 அம்பருக்கு நகை வாங்கினா நம்ம குடும்பத்தில் நகை எப்படி சேரும்? சேராது. முதல்ல ஒரு மனிதன் வம்பாடு பட்டு உழைக்கணும், உழைச்சி பணத்தை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கணும், அடையணும். இதுதான் உண்மை. இதுதான் இந்த சாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உண்மை. அச்சயதிக்கு நகை விளம்பரத்தில் சொல்கிறேன், டிவியில் வந்து எப்படி வெள்ளனை 6 மணிக்கு விடிய காலம் அச்சயதிக்கு நகை வாங்க, செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை, செஞ்ச விலைக்கு தர்றான் அப்படின்றேன். அதே டிவியில் மத்தியானம் 1 மணிக்கு வந்து சொல்கிறேன், நகை வாங்கிட்டீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து அடவு வைங்க, 1 கிராமுக்கு 6000 5000 தர்றான் அப்படின்றேன். அதே டிவியில் ராத்திரி 10 மணிக்கு சோத்தை தின்னுபிட்டு நிம்மதியாக படுப்போம்னு அப்போதான் தலையை சாச்சு படுக்க போவான். அப்புறம் போடுவோம். அப்போ டிவியில் வந்து விளம்பரத்தில் சொல்கிறேன், அடகு வச்சு நகையை திருப்ப முடியலையா, ரொம்ப சிரமம் புரியல, எங்கள்கிட்ட கொண்டாந்து மொத்தமாக விற்றுவிட்டு இந்த ரோட்டில் தெரிங்க அப்படின்றேன். அப்போ விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடி ஆகாது. இந்த பெரிய மனுஷன்லாம் ஐயாக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, 70-80 வயசுக்கு மேலாம் ஆளு உட்காந்துருக்காங்க. அவங்க பல்ல பாரு இன்னும் திடகாத்திரமா இருக்கும். என்ன காரணம்? என்ன? அப்பெல்லாம் வேப்பங்குச்சி, ஆவரங்குச்சி, இந்த எரு ராட்டியை சுட்டுக்கிட்டு பல்லு விளக்குறது, இந்த கம்மாயில குளிக்க போகும்போது அலை வந்து அடிக்கும் போது இந்த குறு மணல் இருக்கு மாதிரி ஓரத்தில் அதை எடுத்துக்கிட்டு பல்லு விளக்கணும். பல்லு அவர்கள் திடகாத்திரமா இருந்துச்சு. அடே அப்பா, இப்போ வந்து டிவியில் நம்மகிட்ட கேட்குறேன், உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் கறி இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் லிம்பு இருக்கிறதா, லிம்புனா என்ன, எலும்புச்சம்பழம் சாறு இருக்கான்னு கேட்குறேன். ஏன் உங்கள் பிரஷு தட்டையாக இருக்குது, எங்கள் பிரஷை வாங்குங்கள், உங்கள் வயிற்றுக்கள் 32 டிகிரி சென்று உள்ளே இருக்கிற குடலை பூரா வெளியே அள்ளி போடுன்றேன். பூரா டாபர், டூத்து, ரெட்டு அப்படின்ட்டு குளோஷப்பு, கோல்கட்டுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்து, கலர் கலராக கண்டுபிடிச்சி அந்த டப்பாவை மாற்றி நம்மள்கிட்ட கொடுத்து மயக்கி, அந்த மயக்கத்தில் நம்மளும் அதையும் பார்த்து மயங்கி அதை வாங்கி நுரையாக விலைக்கு துப்பி 30 வயசில் பல்லு மயிர் பூரா கொட்டி போய் செட்டுப்பில் கட்டி வச்சு தரேன். ஆமாம், நிலைமை அப்படி, வேற ஒன்றும் கிடையாது. அதனால விளம்பரத்தை நம்ப வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு ஆமாம் நாடகத்தை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காசேதான் கடவுளப்பா,
தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறு பணமே அதை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ ஆசைதான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசாயதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தையை தவிர காவாயதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்தால் தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திருந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய்திருந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏராளமாக பேசுமடா காசேதான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியுமப்பா அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடும் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் குருடனும் ஒன்றாகும் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா காசேதான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே பார்த்தா சிரிப்பானே சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் ஓடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ லேசா கை தட்டுங்க போய் அத்தா ஏன் புறம் கம்முன்னு இப்படி கல்லூரி உட்காந்துருக்கியா அப்பவே இல்லையே சரி நீங்க ஏதோ வெறுத்து போய் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் கை தட்டினாலும் சரி கை தட்டாச்சும் சரி எப்படி இந்த ஊரை விட்டு நாங்கள் 6 மணிக்கு தான் காலையில் போவோம் உங்கள் காசை வாங்காம போக மாட்டோம் என்ன கருத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய கை தட்டலைன்னா அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கப்பா நம்ம பாடின பாட்டில் அப்படியே மெய் மறந்து அமைதியாக ரசிக்கிறாங்க இந்த பாம்புக்கு மகுடி ஊதுனா அப்படியே கிருன்னு இருக்கும் பாரு இன்னொன்று இருக்கு என்னன்னு இவங்களுக்கு ஏன் இந்த கத்தி கிடக்குறவங்களுக்கு கைதட்ட அப்படின்னு இருக்கு நல்லாவும் பாடுறாங்க எதுக்கு கைதட்டன்னு இருக்கு எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ண நல்லா செஞ்சாலும் வக்காளி பாப்புன்னு சூப்பர்றாங்க நல்லா இல்லாட்டாலும் வக்காளி பாப்புன்னு கேட்டு வக்காளி பட்டம் இருக்கு எப்படி இருந்தாலும் நீங்க என்ன எப்படிதான் வாழ்ந்தாலும் நீங்க குறை சொல்லதான் போறீங்க சொல்றவங்க குறை சொல்றவங்க குறை சொல்லுங்க நிறையா இருக்கிறவங்க நிறையா நினைச்சிட்டு போங்க
எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிமுறையாகுரிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பரையங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ வல்லப கணபதி ஸ்ரீ பிள்ளையார் பிள்ளை காளியம்மன் கோவில் புரட்டாசி மாத பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவுள்ள கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி மரசு கொட்டி தனக்குர்பானியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய அருமை பாசமிகு அன்பு மச்சானமாகிய மேலப்பட்டு சேர்ந்து KPA காளிமுத்து அவர்கள் இன்று தினம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக குயிலின் குலோசவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அதனை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய மன்னார்குடியை சேர்ந்த BRG பானுப்பிரியா அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மைக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய இரட்டையாளத்தை சேர்ந்த M வெங்கடேஸ்வரன் அவர்கள் இன்று தினம் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஹார்மோனி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இன்று தினம் ஹார்மோனி மென்பாட்டை சேர்ப்பார்கள். மனிதங்கள்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மற்றும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மற்றும் தெரியவில்லை. குரலில் குயில் போலே இசையின் அழகா பாடுகின்றான். இனிய குரலில் குயில் போலே இசையின் அழகா பாடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானை பறந்தே திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானை பறந்தே திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. பாம்பின் ஒரு விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளும் பாம்பின் ஒரு விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளுணரி போல் தந்திரத்தால் ஒளிய கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன்கள்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சிறந்த முறையில் 6 மணி தேசத்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி அருமை ராமதாஸ் அண்ணன். ஆமாம், ஏன்னு கேளுங்க, அறிவுள்ள ஆளுகளுக்கு பூரா மண்டையில் மசர் இருக்காது. அதுக்கு தான் சொல்ல வரியா? இப்போ நாங்கள் கீழே உட்காந்துருக்கோம் பாருங்க, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு தாய் தகப்பனுக்கு பிறந்தோம். சரி, ஆனால் பெட்டிக்கார அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கல. தப்பாவே சொல்ல மாட்டேன், நான் சொல்றதுல நியாயம் இல்லாம பேசவே மாட்டேன். நீங்க வந்து அந்த தெய்வத்தோட குழந்தை, நீங்க நாங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தோம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பெட்டிக்கார மட்டும் அந்த தெய்வத்தோட குழந்தை. நன்றி. இப்போ நாங்க எல்லாருமே நம்ம ஊர் தெய்வத்துக்காண்டி ஒரு நேர்த்தி கடனை வச்சு இந்த முடியை காணிக்கையா கொடுத்தோம்னா அதுக்கு பேரும் மொட்டை. இங்கேயோ சொல்ல வரேன். ஆமா,
இவரை தெய்வம் அங்கிருந்து நேரடியா படைக்கும் போது ஒவ்வொரு முடியா அப்படி வெடுக்குன்னு பிடிங்கிட்டு படைச்சா அதுக்கு பேரு சொட்டை. ஆமா, சிறந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு 6 மணி சக்கரவர்த்தி, மிகச்சிறந்த அருமை பாசமிகு அன்பு அண்ணன், என்னைக்குமே உங்களை உயர்வாதே நினைப்பேன். ஆமா, ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அவர் பாடின பாட்டை பாருங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. பாட்டு கேட்கத்தான் அப்படி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் பொருள் அடங்கியிருக்கு. அது யாரு கேட்கிறா? ஆமா, அது யாருக்குமே தெரியாது. இப்ப பூரா டப்பாங்குட்டு பார்த்துதான் நிலைமை அப்படி, வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, ஏன்னா ஆதியிலாம் நம்ம மனிதர்கள் மானிட பிறவிகளாம், நாமெல்லாம் ஆதிகளெல்லாம் காடுகளை மிருகத்தை வேட்டையாடி உணவா உட்கொண்டு வாழ்ந்த காலம் ஒரு காலம். ஆதிகளை நம்ம பரம்பரைக்கெல்லாம் முன்னாடி. அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி தோன்றி அப்படி இப்படி மாறி நாகரிகம் காலி வந்து அதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் வைங்க. அப்போ விலங்குகளெல்லாம் உட்கொண்டு வாழ்ந்த காலம் ஒரு காலம். அப்போ மனிதன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். அதுக்கடுத்து பண்ட மாற்று முறைன்னு வந்துச்சு. எப்படின்னா, எனக்கிட்ட புளி இருந்துச்சுன்னா அந்த புளியை கொடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு படி உப்பை வாங்கிக்கிறலாம், ஒரு படி நெல்லை கொடுத்துக்கிட்டு ஒரு கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கிறலாம். இது பண்ட மாற்று முறை. இப்பவும் நல்லா இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், எதுவுமே இல்லை. என்னைக்கு பணம் சம்பாதிக்க மனிதன் ஆரம்பித்தானோ, என்னைக்கு பணத்து பின்னாடி மனிதன் ஓட ஆரம்பித்தானோ, அன்னையிலேருந்து மனிதன்லாம் மனிதனை வாழல, பூராமே ஈவு இரக்கம் கருணை இதை பூராத்தையும் இழந்து மிருகம் என்னும் போர்வையில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம். இதே உண்மையான விஷயம். இதுக்கெல்லாம் கைதட்டலாம். கோத்தங்கம்னு பேசினா மட்டும் கைதட்ட தேவையில்லை, இதுக்கெல்லாம் கைதட்டலாம். ஆமாம், அற்புதமான ஒரு இது. இந்த உலகத்திலேயே ஆதி மனிதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஒரே ஒரு விஷயம்னா தீதான். முதல்ல மனிதன் நாம் என்னத்தை கண்டுபிடிச்சோம் சொல்லுங்கள்? ஆரம்பத்தில் தீயத்தை முதல்ல மனிதன் கண்டுபிடிச்சான். இந்த விளக்குக்கு எல்லாருமே நன்றி சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் பெண்கள்கிட்டலாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 6 மணிக்கு யார் வீட்லையாவது உட்காந்துருங்க, லைட்டை போட்டோன்னே அப்படின்னு சாமி கும்பிடுவே. உண்மை தானத்தா? அதே மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே லைட்டை போடுவாங்க டிரைவர், லைட்டை போட்டோன்னே சாமி கும்பிடுவியே. ஏன் இந்த விளக்குக்கு நம்ம நன்றி சொல்கிறோன்னு சொல்லுங்கள்? இதுவரையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியாது. சில ஆளுகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கான், சில ஆளுகளுக்கு தெரியாது. ஆமாம், முதல் கண்டுபிடிக்கப்பட்டோம் தீ. ஆமாம், அதுக்கப்புறம் வரும்போது ஒரு ஊரில் கிராமம் இருந்துச்சுன்னா மனிதன்லாம் கண்டுபிடிக்க தீயாக இருந்தாலும் ஒரு ஊரில் அணையா விளக்கு மாதிரி எப்போதுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கங்கு கொட்டாச்சியில் எடுத்துக்கிட்டு தான் போய் சமைக்க போகிறதா போகணும், இது பண்ணுறதா போகணும். ஆரம்பத்தில் நம்மளாம் செத்து போயிட்டோம்னா சுடுகாட்டுக்கு இங்கேருந்து இப்போல்லாம் முட்டியை கட்டிக்கிட்டு 3 குச்சியை கட்டிக்கிட்டு போகிறோம்ல. காரணம் என்ன காரணம்? இப்போவும் போகிறான். நவநாகரிக காலம் வந்துருச்சு, மின்சார சுடுகாடு வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் இன்னமும் முட்டியை கட்டிக்கிட்டு போகிறான். எல்லா நாகரிகம் பிறந்தும் இந்த தீயை கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இன்னமும் அந்த முட்டியை மட்டும் நம்ம கைவிடாமல் இருக்கான். ஆமாம், ஏன் இந்த விளக்குக்கு சாமி கும்பிட்றோம் கேட்டிங்கன்னா, நம்ம காலப்போக்கில் நம்ம எல்லாருமே இதை கண்டுபிடிச்சி விட்ட உடனே மனிதனுக்கு இருட்டில் கண்ணு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? விலங்குக்கு இருட்டில் கண்ணு தெரியும், பகலையும் தெரியும். மனிதனுக்கு பகலில் மட்டும்தான் தெரியும், இரவில் கண்ணு தெரியாது. ஆமாம், அப்போ இந்த லைட்டுக்கு ஏன் நன்றி சொல்கிறோம்னா, மிருகத்துக்கிட்ட இருந்து நம்மளை ஒரு நட்டோக்காளி கடித்தாலும் நம்மளுக்கு விஷந்தேன், ஒரு பாம்பு கடித்தாலும் நம்ம செத்து போயிடுவோம். ஆமாம், இதையெல்லாம் இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றின இந்த விளக்குக்கு உனக்கு நன்றிடா அப்படின்னு நன்றியை செலுத்துறதுக்காண்டி தான் இந்த விளக்குக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாம், இதே உண்மையான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பூரா அப்படியே கொக்குக்கு மருந்து ஓட்டது மாதிரியே கிருன்னு உட்காந்துருக்கீங்க இருக்கட்டும். ஆமாம், அதற்கடுத்தபடியாக கோடையடி குமரன், மிருதங்க வித்துவான், மிருதங்க சக்கரவர்த்தி என்று பல வட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மாயி ஏனாவதை சேர்ந்து சின்ன ஜெயராஜ் அவர்கள் இருந்தும் மிருதங்கமன் தொப்பியன் தபேலா
இப்பாவது கைதட்டுங்க தம்பிக்கு. ஆமாம், எப்படி வாசிக்கிறாரு பாருங்க. ஒரு சின்ன ஆள், நம்ம இவ்வளோ ஒரு ஞானமாக இவ்வளோ ஒரு அறிவாக மிகச்சிறந்த முறையில் மிருதங்கத்தை இசைத்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை. ஏன்னா அதை சேர்ந்த ஜெயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு சமீபமாக. முதல்லாம் கல்யாணம் ஆகலை. என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அதோடு நம்மளுக்கு காலை கையை பூரா பிடிச்சி இழுத்துக்கிறோம். இப்போ பொண்ணும் கிடைக்கல யாருக்கு? ஆமாம், யாருக்கு? நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல. தர்றாங்க பூரா 35-40 வயசு வரைங்க அப்படியே வண்டி மாடு எப்படி தெரியும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இளவுன்னு தெரியல. இல்லை பொம்பளை பிள்ளைக்கு தட்டுப்பாடாச்சா, இல்லை ஏன் தான் பொண்ணு கிடைக்குது? இல்லை, பொண்ணெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பொண்ணு இருக்கு, கொடுக்கணும்ல. இல்லை இல்லை கொடுக்கணும்னு இல்லை கொடுக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆமாம், பூரா இப்போ பெண்கள் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதியே. இவன் 15 வயசுலேயே கணேஷ் போயில வச்சுக்கிட்டு உதட்டில் அது சொல்கிறேன் கோச்சுக்கிறாதியே. பயலுக்கு பூரா ஒரு ரகத்தில் மாறிட்டான். எப்படின்னா, எப்படி பூரா தண்ணி, கஞ்சா, சரக்கு, போதை மாத்திரை, போதை ஊசி, இது பூரா பயலுக்கு பூரா ஒரு ரகமாக போயிட்டேன். ஆம்பளை பிள்ளை பூரா. இப்போ பொம்பளை பிள்ளைய பூரா படப்படையாக போய் எடுத்துருச்சுங்க. என்னன்னா, பூரா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட, இந்த கட்சாங்க சின்ன வீடியோ இருக்கும் பாருங்க, அந்த 1 நிமிஷமா 30 செகண்டு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவா. ஆமாம், அது போட ஆரம்பிச்சிருச்சு. பூரா ஆபாசமாக போட்டு இந்த நாடு குட்டிச்சாரா போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பூரா ரொம்ப நிலைமை ரேடுவாடாக மோசமாக போய்கிட்டு. ஆமாம், அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பூரா ஆம்பளைகளுக்கு பூரா 35 வயசு வரையும் பொண்ணு கிடைக்காம மண்டையில் உள்ள மசுறு பூரா கொட்டி பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வாசிக்கிறான் பாரு, அருமையாக வாசிக்கிறான் பாரு. ஆமாம், அவன் நல்ல வேலை முந்திட்டேன். 2 கொண்டாட்டி 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு ஊரில் பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு கேன்சல் ஆயிடுச்சு. இருக்கட்டப்பா, சொல்ல வேணாங்கிற. நம்ம ஊர்ப்பா, நம்ம சொந்தக்கார பேசாமரியா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்ல வேணாங்கிற. இன்னைக்கு இருக்கட்டுமாப்பா. சரி, அப்போ இருக்கட்டும்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஊரில், இப்போ கல்யாணம் ஆகி இப்போ 4-5 வருஷம் ஆச்சு. ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை இருக்கு. 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு.
ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணது, பொண்ணு பார்த்தது, பொண்ணு கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஊரில் பொண்ணு பார்த்த ஊரில் இந்த பையனை நாடகத்துக்கு போட்டாங்க. கூட்டம் இதை காட்டியும் 15 மடங்கு கடல் மாதிரி இருக்குது கூட்டம். இந்த நாடகத்தை பார்க்க மாமனார் மாமியா பொண்ணோட தங்கச்சி மொத்தம் 4 பேரும் கூட்டத்தில் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. இதே மாதிரி கீத்து கொட்டாங்க. இப்போவே இந்த அடிக்கிறான்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து கிழிக்கிறேன் அனல் பறக்குது, கொட்டகை தீ பிடிச்சி மட்டும் எரியலை, அந்த அளவுக்கு வாசிக்கிறேன். இந்த நாடகத்தை எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. மாமனார் மாமியா பொண்ணோட தங்கச்சி. நாடகம் முடிஞ்சிருச்சு. விடிய காலம் பொண்ணோட அப்பன் பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, மாப்பிள்ளைய பாரு நல்ல செகப்பு, ஒரு நாளைக்கு 3800 சம்பளம், இந்த வருஷம் 200 ஏற்றிட்டேன், 4000 சம்பளம், கட்டி லூசு முண்டை, இவனை விட்டா வேற மாப்பிள்ளை இல்லை, இன்ஜினியருக்கு கூட இப்படி சம்பளம் கிடையாது அப்படின்னு ஒன்று அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட அவங்க அப்பன் சொல்றாரு. அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன சொல்லிருச்சுன்னா, அப்பா என்னைய குருண மண்டை குடிச்சிட்டு கூட சாடி லூசு முண்டைன்னு சொல்லு, நான் செத்துறேன். ஏன் ஆனால் மிருதங்காரனை செத்தாலும் கட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னு. காரணம் அவன் செத்ததோல்ல இந்த அடிக்கிறானே, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் கிழிச்சு எடுத்துருவாப்பா வேணாப்பா அப்படிச்சு. ஆனா அவங்க தங்கச்சி ஒத்துக்கிடுச்சுலாமா, அது கொள்ளையா இருக்கட்டும் மசையெல்லாம் இருக்கு. அதற்கடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய மாசன் என்று பற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை பெற்றுக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு தம்பியுமாகிய தண்டி என்றலை சேர்ந்து SBS அழகர் அவர்கள் இன்று தினம் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். இங்கு சிறந்த முறையில் பலவத்தை தேசித்த அருமை பாசமிகு அன்பு தம்பி SBS அழகர் அவர்கள் இன்றைய தினம் ஆல்ரவுண்டை சேர்த்த அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு தாயின் தத்தியமாக விளங்கக்கூடியது முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி மதுரையைச் சேர்ந்த திரேஷ்குமார் அவர்கள் இடம் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவி அமைத்த சீன அமைப்பாளர் உப்புராஜா சிங்கமணி திருவாரூரை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு சிறந்த முறையில் பந்தல் அமைத்த KR பந்தல் அமைப்பகம் காத்தனேந்தலை சேர்ந்த அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெள்ள தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஸ்தாபனம் ஒளி அமைப்பு ஸ்ரீ தர்ம முனீஸ்வர் ரேடியோஸ் பரையங்குளம் நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாகுரிய அருமை மரியாதைக்குரிய ஸ்ரீ தர்ம முனீஸ்வர் ரேடியோஸ் பரையங்குளம் நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் கடலாடி அன்பு உள்ளம் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துள்ளார்கள். மைச்சத்தை எப்படி இருக்கு பத்தியில
சாமன் கொஞ்சம் தான் இருக்கு. சத்தம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. நிறைய இடத்துல சாமன் நிறைய கோவுற மாதிரி அடிக்கிருக்கான். ஒரு லாரி நிறையா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எங்கள் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்க மதிக்க முடியும் உரிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பாக அமையினாவே முதல்ல அந்த ஒளிவருக்கு செம்மையாக இருக்கணும். அது இல்லைண்டா போச்சு. மைச்சட்டு அமையிறதும் மனைவி அமையிறதும் ஒன்று. எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி உள்ள காலத்தில் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்துகிறோம்னா டப்பாக கிழிஞ்சு வரும், ரொம்ப சிரமம். ஒரு சிப்ப அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நவாப்பு அரிசி, பழைய அரிசி. அதுதான் சோத்துக்கு விடிய காலம் நோகாமல் இருக்குமா, இல்லைன்னா நொந்து வருமா, மற்ற சோறு மயிரில் கூட விளங்காது, கூழாக இருக்குமா. அப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் 350 400க்கு வந்துருச்சு. அப்புறம் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பொண்டாட்டி கட்டி மயிரை பிடுங்க. என்னடா இவ்வளோ விருப்பம் பேசுகிற? அந்த அக்கா நினைக்கிது, சிரிக்குது. இந்த பெண்கள் புறாமே இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தவையா உனக்கு என்ன மயித்துக்கு பொண்டாட்டி அப்படின்னு அவங்க பூரா நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளையோட கடமையை இந்த பூமியில் ஒரு தாய் வகுத்துலேருந்து என்னைக்கு இந்த பூமியில் பிறந்து விழுகிறானோ, என்னைக்கு பொண்டாட்டி கட்டி பிள்ளையை பக்குறானோ, அவன் ஜாகிற வரையும் இந்த மண்ணுக்குள்ள உற வரையும் அவன் குடிகானாக இருக்கான், காளிப்பயலாக இருக்கேன், ரெவிடி பயலாக கூட இருக்கேன், இல்லை பொம்பளை பொறிக்கா கூட இருக்கேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கடைசி வரையும் சம்பாரிச்சு போடணும் அவன் தலையெழுத்து. இதை எவனாலையும் மாற்ற முடியாது. நல்லா சம்பாரிச்சு போடுவேன் பொண்டாட்டி பிள்ளைக்கு. சின்ன சண்டை தான் வரும் குடும்பத்தில், பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சின்ன சண்டை வந்தோடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவார். அதை கேட்கும்போது ஈரக்குலையாக அடிப்பேரும். எப்படி நல்லா சம்பாரிச்சு போடுவேன். சம்பாரிச்சு போட்டு பொண்டாட்டி புருஷனுக்கும் சின்ன சண்டை வரும். சண்டை வந்தோடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. உன்கிட்ட வாக்கப்பட்டு நான் என்னத்தை சோத்த கண்டு இதுவரையும் எனக்கு என்னத்தை தொங்க போட்டிருக்கேன். எங்கள் அப்பா வீட்லையாவது என்னை நெய்யும் சோறும் பிணைஞ்சிக்கிட்டு ஊட்டினாங்க. மூலி முண்டை ஒன்னைய கட்டிக்கிட்டு வந்து கோட்டரை போட்டு ஊமை குத்துற சனியை முடிச்ச கையில் கட்ட முளைக்க காரு வண்டி அடிச்சு சாக நாசமாக போக சாட்டியா இப்படி கட்டி ஏறுவாரு. குடிக்காத ஆம்பளையா இருந்தாலும் ஒரு கோட்டரை போட்டு மறுபடியும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படிலாம் சம்பாரிச்சு போட்டு ஒரு கட்டுன பெண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் போது என்ன இதுக்கு பொண்டாட்டி கட்டணும்னு கேட்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. பாட்டு எப்படி போட்டுக்காரு பத்தியில என்ன தலையெழுத்து எல்லாரையும் விடுமா. பாட்டு எப்படி போடுறாரு அண்ணன் மைச்சட்டு. ஏன்னா இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம். என்னது? பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓட்டுக்கு இருக்கும்போது 2 பொம்பளை ஆளுங்க இந்த 2 ஆள் சீட்டு உட்காருவோம்ல, அதில் 2 பெண்கள் வந்து உட்காந்துருக்காங்க. சரி, இந்த பெண்கள் ஒரு அந்த கதையை மட்டும் கவனம் கேளுங்க. 2 பெண்கள் இந்த 2 ஆள் சீட்டில் உட்காந்துருக்காங்க. சரி, பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு. நான் நிற்கிறேன் அந்த சீட்டுக்கு பக்கத்தில். ஒரு அக்கா என்ன ஒன்று ரொம்ப சோகமாக வந்துச்சு. சோகமாக வந்தாலும் இந்த பக்கத்தில் உள்ள அக்கா கேட்குது அந்த சோகமாக உள்ள அக்காட்ட, எப்படி ஏன்டி சோகமாக இருக்க என்ன அப்படின்னு. அந்த அக்கா சொல்லுது, 5 வருஷம் ஆச்சுக்கா கல்யாணம் பண்ணி, இதுவரையும் ஒரு பிள்ளை பிறக்கலை. என் புருஷனும் என்னை சித்திரப்படுத்துறேன். எங்கள் வீட்டில் என் மாமனார் மாமியாவும் என்னை போட்டு மொக்கிறாங்க. ரொம்ப இதாக இருக்குக்கா அப்படின்னு ஒன்று இந்த அக்கா சொல்லுது அதுக்கிட்ட. எப்படி அடிவோடி கிரிக்கி எதுக்கு தான் சோகமா இருக்கியா, போ ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வா புள்ள பிறக்கும் அப்படின்னு ஒன்று இந்த அக்கா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏன்டி அழுகுற, நான் பிறந்ததே ராமேஸ்வரம் தாக்கா அப்படின்னு இருக்கு. அந்த கதையை நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லை அழுகிறீங்களான்னு ஒன்றும் தெரியல. இந்த புங்க மரம் தான் எங்களுக்கு மறைச்சிருச்சான்னு தெரியல. இருக்கட்டும். ஆமாம், இங்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிப்பு மரியாதைக்குரிய கிராம பொதுமக்கள், தேவர் இளைஞர் அணி, பரையங்குளம் இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் திரு ஆப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன், BA.D மியூசிக் மிருதங்க கலைஞர், மதிப்புரியாகுரிய பரையங்குளத்தைச் சேர்ந்த MG முனியாண்டி, ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் ஆமாம், இன்னைக்கு நாடகம் போட்டதே ஒரு தினுசா போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பக்கமலை கலைஞருக்கு பூரா மதுரை சங்கத்திலேருந்து, நடிகர் பாதி 4 பேர் புதுக்கோட்டை சங்கத்திலேருந்து, நான் மட்டும் காரைக்குடி சங்கத்திலேருந்து 3 சங்கத்திலேருந்து இன்னைக்கு ஆள் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஊரில் ஆமாம், அது மன்னார்குடி, அதுலேயும் ஸ்ரீபாட்டு வந்து மன்னார்குடி. டான்ஸு இங்கே இல்லைப்பா, அதுவும் மன்னார்குடி தான்ப்பா. ஆமாம், அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டர் வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், பொய்லாம் சொல்லலை. இங்கே வரமுன்னா முட்டை தள்ளி போச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம், இப்படி கங்கு எங்கா போட்டிருக்கே பாருங்க. நீங்கள் நாடகத்தை எவ்வளோ தூரம் நல்லா ரசிப்பீன்னு அந்த யோசனை எனக்கு இருக்குது. நீங்கள் பப்புன்னு டான்ஸ் முடிஞ்சோன்னா பொட்டை வரைஞ்சி வச்சுன்னா அப்போத்தான் எனக்கு தெரியும். ஆமாம், இதில் 2 வேணும்.
ஒரு பக்கெட்டு காரு, இன்னொரு பக்கெட்டு வேனு. ஆமாம், பல வகையிலும் பல சிரமத்தில் அமைச்சிருக்காங்க நாடகத்தை. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொழுதாவது இருந்து பார்த்துட்டு போங்க எங்கள் முகர கட்டைய. ஆமாம், இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த திரு ஆப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன் BAD மியூசிக் மிருதங்க கலைஞர், அதற்கடுத்தபடியாக பரையங்குளத்தை சேர்ந்த MG முனியாண்டி ஆறுமணி சக்கரவர்த்தி இருவர்களுமே நாடுகள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று தெரிந்து கொண்டு ஆடல் அரசி அப்படிங்கிற சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர் இன்னைக்கு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் பார்க்கலையே, ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் முத சந்திக்கிறீங்க அந்த பிள்ளைய. ஓவிய கலைச்செல்வி தான். ஓவியம் வரையுமா? ஓவியம் இல்லப்பா, அவ்வளவு ஓவியம் மாதிரி அழகா இருக்கும். பிள்ளை சுண்டுனா தெரிக்கும் பாரு. என்னது ரத்தமா? மூத்திரம் இல்ல, ரத்தம். அவ்வளவு சிகப்பு. நம்ம அண்ணன் மைச்செட்டு சொல்லி ஒரு குண்டு புழுப்பு அதில் மாட்ட சொல்லி அதுல ஓல்டர் இல்லப்பா, நழுவிட்டு வந்துடாதா. அந்த பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி குண்டு புழுப்பை தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முதல் கோட்டிங்க, ரெண்டாவது கோட்டிங்க, மூணாவது கோட்டிங் கொடுத்து பட்டி இந்த காருக்கு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பெப்சிக்கு விடும்போது சுரண்டி விட்டு பெயிண்ட் அடிப்பாங்க பாரு. அது மாதிரி மெருகத்தி அந்த பிள்ளை வந்தவன தக தகன்னு சொல்லிக்கும் பாரு. டக்குன்னு அனுப்பி விடு எங்களுக்கு. இந்த அனுப்பிச்சு விட்றேன் நான், நீ நிப்பனா எனக்கு தெரியும். ஆமா மாமா ரூபாய் எவ்வளவு இல்லப்பா, கடைசியில பெட்டிக்காரங்க சந்திக்கலடா என்னை மாமாவளை வாக்க வச்சுட்டாருவாரு. ஆமா, பிள்ளை அருமையான பிள்ளை. பிள்ளைய எதிர உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த உள்ள இதை பார்த்துக்கிட்டே ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு மதிக்கு மரியா கூடிய மன்னார்குடியை சேர்ந்த கௌதமி அவர்கள் என்னிடம் டான்ஸ் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையே நீ ஒரு நாள் வரும் வரையே நான் இருப்பேன் நதிக்கரையே நினைவுகள் அங்கே எங்களெல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் சொல்லவாப்பா இங்கு ஆர்மணித்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் செய்யாமலத்தைச் சேர்ந்த KR ராமதாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுது. கைதட்டுங்க. மிருதங்கத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு மாப்பிள்ளை எனதைச் சேர்ந்த இங்கே சின்ன ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு பலவத்தத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு தம்பி அழகர் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு தம்பி தினேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும்
நமது கொல்லங்குடியை சேர்ந்த தண்டராஜ் அவர்களுக்கு, அன்பு தம்பி தண்டராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த அந்த நோடிச்சு கொடுங்கப்பா போய் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அருமை பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் திரு ஆப்பனூரை சேர்ந்த ஏஜே ராஜசேகரன் அவர்களுக்கும், பரையங்குளத்தைச் சேர்ந்த எம்ஜி முனியாண்டி ஆறுமணி சக்கரவர்த்தி இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். யூடியூப் சேனலா? ஆமாம். இங்கு எங்களையெல்லாம் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிப்புரிய யூடியூப் சேனல் அத்தனை உள்ளங்களுக்கும் 4 பேர். ஆமாம். என்னென்ன சேனல்னே? ஏகநாதன் 1, ஏகநாதர் தங்கப்பாண்டியன், ஏகநாதன் 1, தங்கப்பாண்டியன் 2, நாதாவா? நாதா 3, இன்னொன்று இல்லை 4 இருக்கு. 6வா? சரி. உங்கள் 4 பேருக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். வாங்க போடு. கை தட்டுங்க. எங்கள் யூடியூப் சேனல் ஏகநாதர் உரிமை அண்ணே அவர்களுக்கு நன்றி. நாதன் நாதனா? நாதன் யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறது. தம்பி ஆரோ யூடியூப் சேனல் அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். காவல்துறை அதிகாரி கூப்பிடவா? தங்கப்பாண்டி அண்ணனுக்கு போட்டாச்சு. போட்டாச்சா? சரி. அப்புறம் வேற யாருப்பா? பந்தல் அமைப்பாளர் மாப்பிள்ளை கருப்புசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். யாரு? பந்தல் அமைப்பாளர் கருப்பசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒளி போட்டாச்சாப்பா உங்களுக்கு? போட்டாச்சு. ஆமாம். பந்தல் அமைப்பாளர் எங்கள் தான் வந்து துண்டை பெற்றுக்கொள்ளுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆமாம். எப்போ இருந்தாலும் வாங்க. அந்த வராரா? வருதான் பந்தல் அமைப்பாளரா? நாகூர் ஆண்டவர் ஒளிபெருக்கி நிலையத்தர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க. பந்தல் அமைப்பாளருக்கு நாகூர் ஆண்டவர் ஒளிபெருக்கி நிலையத்தர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக அனைவரும் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஆமாம். ஒரே விஷயம் மறந்த பாரு, சாப்பாடு எப்படி போட்டாங்க? எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த கட்டடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அற்புதமான முறையில் எங்களுக்கு சாப்பாடு ஓட்டியே பாருங்க. உங்களை என்றைக்குமே நாங்கள் மறக்கவே கூடாது. என்ன வளர்த்த ஐயாக்களை. ஆமாம். ஒப்பிட்ட வரை உள்ள வரையும் நினைன்றிருக்கேன். இன்றைக்கி சொந்தக்காரனுக்கு முதற்கொண்டு நல்லா வக்கனையை கரிச்சு ரசித்து பொறிச்சு போடுறோம். நம்ம சோத்தை தின்னுபிடி தானே வீட்டு வாசப்படியை தாண்டானோ இல்லையோ நம்மளை தானே கோத்தாங்குமான்னு பேசிட்டு போகிறேன். நிலைமை அப்படி இருக்குது. ஆமாம். அதனால் சோறு போட்ட அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு போயிட்டு வரேன். இந்த பொம்பளை பிள்ளையை தள்ளி விடுறேன். நீங்கள் பூரா அந்த பொம்பளை பிள்ளை மேலே ஏக்கத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு மேலே நின்றா நீங்கள் கல்லை விட்டி கூட எரிஞ்சாலும் எறிவியே. நன்றி. வணக்கம். தோட்டத்தில் பார்த்துக்கிட்டு தொட்டத்தில மத்தி கட்டி பத்திருக்கு தொட்டத்தில மத்தி கட்டி பத்திருக்கு சத்துக்குள்ள மத்திய கட்டுற வட்டனமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே. சத்துக்குள்ள மத்திய கட்டுற வட்டனமே கொஞ்சம் கட்டியாக இல்லட்டி மனசு கட்டிடுமே. தொட்டத்தில மத்தி கட்டி பத்திருக்கு அது சென்னையின் பேரு ஊரை சுத்தி ஓடுவையா குமாரு. சிங்காரமா ஊரு அது சென்னையின் பேரு ஊரை சுத்தி ஓடுவாரு. தொட்டாரு கை மணக்கும் தொட்டாயிடம் பூமணக்கும் பூமன்று வேறு சொன்னவங்க வாய் மணக்கும் கண்ணகி இங்கு வந்தா கண்ணாடிக்கும்
சொல்லட்டுமா தோட்டத்தில மாத்தி கட்டி பார்த்திருக்கேன் தோட்டத்தில மாத்தி கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள மத்திய கட்டிட பட்டணமே கட்டியாக எல்லாட்டி மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள மத்திய கட்டிட பட்டணமே கட்டியாக எல்லாட்டி மனசு கட்டிடுமே தோட்டத்தில மாத்தி கட்டி பார்த்திருக்கு கல்லூரிக்கு போனா கல்லூரிக்கு படிச்சதில்லை கல்லூரிக்கு போனா கல்லூரிக்கு படிக்கிறேன் கட்சிகளும் வாங்கி கட்டிடங்கள் கட்டிருக்கு கஷ்டப்பட்டு ஏழைக்கெல்லாம் கட்டாதான் இருக்கு கல்யாண மண்டபங்கள் கட்டி வச்சு கட்டிருக்கு கையில் காசு இல்லை தண்ணி தண்ணு இருக்கு இன்னமும் கதைக்கு சொல்லட்டுமா குப்பைய கூட்டையில் சொல்லட்டுமா இன்னும் கதைக்கு சொல்லட்டுமா குப்பைய கூட்டையில் சொல்லட்டுமா சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு பட்ட கைகளை சுத்ததானே தோட்டத்தில் மாத்தி கட்டி தோட்டத்தில் மாத்தி கட்டி பத்திருக்கு சொத்துக்குள்ள மத்திய கட்டிட பட்டணமே கட்டியாக இல்லத்தை மனசு கட்டிடுமே சொத்துக்குள்ள மத்திய கட்டிட பட்டணமே கட்டியாக இல்லத்தை மனசு கட்டிடுமே